ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபீஸ் கைமணம். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின முருங்கைக்காயில் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் பெரிய பீஸ் தேங்காவாக இருந்தால் 2 பீஸ் தேங்காய் போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 4 பீஸ் தேங்காய் போட்டுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகமும் 1.5 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சிங்கன்னா தேங்காய் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைப்பட்டுரும். இப்போ மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயில் இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன ஜீரகம் பொரிய விட்டுறலாம். குக்கர்லேயும் இது பண்ணலாம். முருங்காயை வெந்துடும், ஆனால் சாராது. அதனால தான் இந்த மாதிரி கடாயில் பண்ணுறோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெள்ளைப்பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம். இது கூடவே நான் 20 சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் ஓரளவு நல்லா வதங்கிடணும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் பெரிய தக்காளியாக 2 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அப்போ தான் மசாலா நமக்கு நல்லா தொக்கு மாதிரி கிடைக்கும். அதனால் தக்காளி நல்லா வதங்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின முருங்காய் 2 முருங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முதல்ல காயை இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கிடுங்க. காய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூடவே சேர்த்துடலாம். மசாலா திரியாக இல்லாமல் இந்த மாதிரி தேங்காய் நல்லா நைஸாக அரைப்பட்டிருந்தால் தான் சேர்ந்து வரும். அதனால் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மிக்ஸி அலசின தண்ணியும் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இடையில ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிண்டி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம சேர்த்த எண்ணெயும் பிரிஞ்சு நல்லா வெளியில் வந்திருக்கும். பார்க்கவே நல்லா தொக்கு மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ இதை நல்லா சுருட்டி கிண்டி இறக்கிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.